நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிராம உதவியாளர் ரீநோட்டிஃபிகேஷன் வந்தால் இன்னொரு மாவட்டம். நிறைய பேர் நமக்கு கமெண்ட்ஸில் வந்து அக்கா இந்த மாவட்டம் சொல்லுங்கள், எங்கள் மாவட்டம்னு சொல்கிறனால தான் நம்ம வந்து கண்டினியூவாக வர வீடியோ போட்டுகிட்டே இருக்கிறோம். இந்த இதில் இன்றைக்கி வந்து திருவாரூர் மாவட்டம் அவங்களுக்கான ரீநோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வயது வரம்பு தளர்வு பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த டேட்டு 27/5/2025 நம்ம வந்து புதுசாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பழசா 25/7/2025 வந்து அப்ளை பண்ண யாரும் இதுக்கு வந்து அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு அவங்களே வந்து குறிப்பெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் யாரும் வந்து பழசில் அப்ளை பண்ணவங்க வந்து புதுசாக அப்ளை பண்ண வேண்டாம். பழசில் அப்ளை பண்ணி எனக்கு நான் கொஞ்சம் ஹால் டிக்கெட் வருமா வராதா, கொஞ்சம் அட்ரஸ்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டி இருக்குதுன்னு ஏதாவது சேஞ்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போது மறுபடியும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து எவ்வளோ ஊதியம் இதுக்கு, வயசு வரம்பு வந்து எவ்வளோ கூட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க, யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்கும். இப்போ இதில் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து 7 கிராமங்களுக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. சம்பளம் வந்து 11,100 35,100 வரை நமக்கு இருக்கும். காலி பணியிட நிரப்பப்பட உள்ள கிராமம் மொத்தம் 7 கிராமம் சொல்லியிருக்கோம். அது வந்து என்னென்ன கிராமம்னா வந்து இப்போ பார்க்கலாம். மொத்தம் திருவாரூரில் 7 கிராமத்துக்கு வந்து காலி பணியிடங்கள் இருக்குது. ஒன்று குன்னியூர், மாங்குடி, நாராயணமங்கலம், நடப்பூர், வஞ்சியூர், சோழங்கநல்லூர், ராதாநல்லூர் அப்படின்ட்டு 7 கிராமங்களுக்கு வந்து நமக்கு காலி பணியிடங்கள் இருக்குது. இதுக்கு வந்து அடுத்ததாக என்ன பார்க்க போகிறோன்னா, 7 கிராமத்துக்கும் வந்து தனித்தனியாக இன சுழற்சி முறையில் இவங்களுக்கு முன்னுரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த இன சுழற்சி முறையை தான் வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். இன சுழற்சி முறையில் வந்து ஒவ்வொரு கிராமத்துக்கும் வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், யாருக்கு முன்னுரிமை இருக்குது அப்படிங்கிறது, யாருக்கு முன்னுரிமை அந்த கிராமத்தில் கிடையாதுங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் இப்போ ஒரு கிளான்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து முன்னுரிமை. இதை நீங்கள் பார்த்துட்டு அப்ளை பண்ணும்போது தான் நம்ம கிராமத்துக்கு யாருக்கு முன்னுரிமை நமக்கு தெரியும். அது தெரிஞ்சு நம்ம அப்ளை பண்ணும்போது ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரம் கிடைக்கும். அப்புறம் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அடுத்தது தேர்வு செய்கிற முறை வந்து எப்படி இருக்குன்னா, கண்டிப்பாக மிதிவண்டி, சைக்கிள் வண்டி ஓட்ட சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நேர்காணல் வைப்பாங்க, திறனறி தேர்வு வைப்பாங்க. எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நமக்கு நேர்காணல் இருக்கும். இந்த பேசிக்ஸில் தான் வந்து நமக்கு வேலைக்கு வந்து நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. இதில் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க் இருக்குது. அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வயது வரம்பு. இப்போ அதிகப்படுத்தி எவ்வளோ வயது கொடுத்துருக்காங்கன்னா, 21 வயசு முழுமையடைஞ்சவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஜென்ரலுக்கு வந்து 32 வயசு வரையும், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 39 வயசு வரையும், அட்டவணை வகுப்பினர், அருந்ததியர், பழங்குடியர், ஆதரவற்ற விதவை எந்த பிரிவினராக இருந்தாலும் 42 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாள் இராணுவத்தினர் வந்து பொது பிரிவினர் வந்து 50 வயசு வரையும், இதர பிரிவினருக்கு வந்து 55 வயசு வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து கொடுத்துருக்க வயசை விட 10 ஆண்டு வந்து சலுகை தருவாங்க. ஆனால் அவங்க இந்த வேலைக்கு தகுதியான உடல் தகுதியோடு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1/7/2025 படி SSLC நம்ம வந்து கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். பாஸ் ஆர் ஃபெயில் ஆனவங்களும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பாஸும் பண்ணலாம், ஃபெயிலும் பண்ணலாம், ஆனால் சர்டிஃபிகேட் இருக்கணும். இதர தகுதிகள் என்ன வேணும்னா வந்து மிதிவண்டி இல்லை இருசக்கர வாகனம் கண்டிப்பாக ஓட்டுத்தரணும். ரெண்டில் ஏதாவது ஒன்று. பணி நியமனம் செய்யப்படும் அவருடைய ஒழுக்கம் முன் வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு கிடைக்காது. அப்புறம் இரு திருமணம்னா, ஆண் விண்ணப்பதாரராக இருந்தாங்கன்னா 1க்கு மேற்பட்ட மனைவியை வந்து கல்யாணம் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி பெண்ணும் வந்து 1க்கு மேற்பட்ட ஆண்களே கல்யாணம் பண்ணிடக்கூடாது. டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்கள் வேறு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கலாம். டிவோர்ஸ் எதுவும் ப்ரொசீஜர் பண்ணாமல் வந்து வேறு ஆளை கல்யாணம் பண்ணும்போது நமக்கு வந்து கிடைக்க வாய்ப்பில்லை. அப்புறம் வந்து நம்ம என்னெல்லாம் கொண்டு போகணுன்னா, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமை, இருப்பிட சான்று, இதெல்லாம் வந்து நம்ம அந்த மாவட்டத்துக்குள்ளே அந்த வட்டத்துக்குள்ளே தான் வந்து வசிக்கிறோமாங்கிறதுக்கு இந்த ப்ரூஃப்லாம் வந்து கேட்பாங்க. முன்னுரிமை வந்து என்னென்னா 1லேருந்து 10th 12th வரை வந்து கண்டிப்பாக தமிழ் வழி கல்வியில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து இது கிடைக்கும். 1ஆப்லேருந்து 10ஆப் வரை கிடச்சவங்களுக்கு தான் வந்து முன்னுரிமை வழங்குவாங்க. நாங்கள் 11th 12th படித்தோம், இல்லை 5th தான் படித்தோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பில்லை. யாருக்கு இன்னொன்று முன்னுரிமைனா வந்து கொரோனாவில் தொற்றில் வந்து அப்பா அம்மா இழந்த இளைஞர்கள் இருப்பாங்கள்ல,
அப்பா அம்மா 2 பேருமே இறந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்து அந்த வீட்டில் அவங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த வேலை கிடைக்கிறதுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அப்புறம் தனியார் இல்லைன்னா கவர்மெண்ட் நடத்தக்கூடிய அனாதை இல்லங்களில் அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து அதுக்கான சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அவங்களும் அப்ளை பண்ணால் முன்னுரிமை வழங்கப்படும். அது மாதிரி இப்போது இன்கேஸ் வந்து ஒரு ஊரில் இருப்போம், அங்கே வந்து கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தை இல்லாத பிள்ளைங்களாக இருந்தால் வட்டாட்சியர்கிட்ட இருந்து தாய் தந்தை அற்றோர்னு வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருந்து அப்ளை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் முதல் பட்டதாரி அவங்க வீட்டில் இருப்பாங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கி வச்சுருந்தாலும் அவங்களுக்கும் வந்து முன்னுரிமை வழங்கப்படும். ஃபுல்லாகவே அரசு பள்ளியில் தான் தமிழ் வழியில் பயின்ற நபர்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் அவங்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். முன்னாள் இராணுவத்தினரில் போரில் மரணமடைந்த அல்லது உடல் தகுதி இழந்த இராணுவ வீரரோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து 2 பேருக்கு வந்து குறைஞ்சபட்சம் வந்து வேலை வழங்கப்படும். ஆதரவற்ற விதவை அடிப்படையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அந்த வட்டாட்சியர்கிட்டருந்து நம்ம வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னுரிமை வழங்கப்படும். எந்த ஒரு முன்னுரிமை நம்ம வந்து இது பண்ணணும்னு நினச்சாலும் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருக்கணும். மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கான மாற்றுத்திறனாளி சான்றிதழ் வச்சுருக்கணும். கலப்பு திருமணம் பண்ணிங்கன்னா ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அட்டவணை வகுப்பினரை சேர்ந்தவராக இருக்கணும். அப்படி இருக்கும்போது அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வேலையில் ஒரு முன்னுரிமை வழங்கப்படும். செலக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் இருக்கும் இந்த பேசிக்ஸ்லாம் இருந்தாங்கன்னா. ஸோ நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து கரெக்டாக வந்து ப்ரொவைட் பண்ணிடுங்க. இடஒதுக்கீடு இருக்குன்னா கிராம உதவியாளர் பணியிடத்துக்கான தேர்வில் இனசுழற்சி முறையில் தான் வந்து அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நேரடி நியமனம் மூலம் வந்து இது பண்ண முடியும். நம்ம எடுத்திருக்க மார்க்கு நம்மளோட எல்லா பேசிக்ஸும் வச்சு இனசுழற்சி முறையில் தான் செலக்ட் பண்ணி நமக்கு வந்து ஜாப் கொடுப்பாங்க. இப்போ ஒரு இடத்துல இனசுழற்சி முறையில் பெண்களுக்கு தான் வந்து ஒதுக்கப்பட்டிருந்தா அங்கே வந்து பெண்கள் வந்து அந்த தகுதியோடையோ இல்லை யாருமே அதுக்கான தகுதியில் செலக்ட் ஆகலைன்னா அந்த இடத்துல வந்து ஆண்களை வந்து செலக்ட் பண்ண உரிமை இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. திருநங்கையாக இருந்தாலும் வந்து பெண் என தன்னை அடையாளப்படுத்தி கொள்ள விண்ணப்பதாரர்களுக்கு பெண்களுக்கான 30% இடமும் பொது பிரிவினருக்கான 70% இடமும் வந்து ஒதுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. திருநங்கைகளும் வந்து 3ஆம் பாலினத்தவனுங்கிற சர்டிஃபிகேட் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து அவங்க இடஒதுக்கீடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து அதை வாங்கி வச்சுருக்கணும். எந்த ஒரு சர்டிஃபிகேட்டும் இல்லாமல் எந்த ஒரு முன்னுரிமையும் வந்து நம்ம கோர முடியாது. அதுக்கான முன்னுரிமைக்கு நீங்கள் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ் வைத்துள்ள அட்டவணை வகுப்பினர் அப்படி நீங்கள் வந்து இதுக்கான ஜாதி சான்றிதழ் வச்சிங்கன்னா அதுக்கான முன்னுரிமையும் வந்து உங்களுக்கு அந்த வகுப்பை பொறுத்து நமக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமூக பிரிவினை அடிப்படையில் இடஒதுக்கீடு தேர்வு செய்வது தொடர்பாக திருநங்கைகள் வழங்கப்பட்ட அனைத்து சலுகைகளுமே வந்து திருநங்கை வாரியத்திலிருந்து சமர்ப்பிக்கப்பட்ட அந்த அட்டவணை, அதாவது என்னென்னா அந்த அடையாள அட்டையை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதை தவறுனாலோ இல்லை அது தப்பு அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கனாலோ மேற்கொண்டு அவங்க எடுக்கிற இதுக்கு வந்து நம்ம பட்டு தான் ஆகணும். தெளிவு செய்யும் முறை எப்படி வந்து நம்மளை தேர்வு செய்வாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து பெறப்படும் பட்டியல் மற்றும் நாளேடு வெளிப்பாடுலேருந்து நமக்கு வரதை விண்ணப்பத்தெல்லாம் எடுத்து அப்புறம் இன சுழற்சி முறையில் முன்னுரிமை வழங்கப்படும். அதுக்கப்புறம் நம்ம ஓட்டுற சைக்கிள் ஓட்டுறது இல்லைன்னா பைக் ஓட்டி காட்டுறது, அப்புறம் நமக்கு வந்து எக்ஸாம் திறனறிவு, அப்புறம் வாசித்தல் தேர்வு இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி கடைசியாக ஒரு மார்க் வச்சு தான் நமக்கு வந்து செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கண்டிப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள காணிப்படத்தில் எண்ணிக்கை தோராயமாக இப்போ இவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க, 7 இடம்னு சொல்லியிருக்காங்கன்னா அது கூடுறதுக்கோ குறையிறதுக்கோ வந்து எக்ஸாம் முடிகிற வர டைம் இருக்குது. அவங்க அதை மாற்றிக்கவும் செய்வாங்க, மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் விண்ணப்பதாரர் கண்டிப்பாக வந்து மிதிவண்டி இல்லை இருசக்கர வாகனம் ஓட்டும் திறமை பெற்றிருக்கணும். வாசித்தல் எழுத்து தேர்வு நேர்காணல் மூலமாக சொந்த செலவில் தான் வரணும். நீங்கள் வந்து எந்த காசும் வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பதவிக்கு ஒவ்வொரு பதவி பிரிவினரும் கிராமத்தில் அப்பதவி பொறுப்பில் காலம் வரை தொடர்ந்து வசிக்க வேண்டும். அந்த கிராமத்தில் தான் நீங்கள் வசிக்கணும். வேறு எந்த ஒரு கிராமத்துக்கும் வந்து போகக்கூடாது. வேலை கிடைச்சாலும் சரி, இதுக்கு இப்போ இருக்கிறதும் நீங்கள் அதே கிராமத்தில் வசிக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இடஒதுக்கீடு, அப்புறம் வயது, கல்வி தகுதி, இதில் எதாவது நம்ம சர்டிஃபிகேட்ஸ் கொடுப்போம்ல, அதில் ஏதாச்சும் வந்து தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா நடவடிக்கை எடுக்க இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கிராம உதவியாளர் காலை பணியிடத்துக்கு இதுக்கு அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 11/10/2025 சாயந்தரம் 5:45
45 மணிக்குள்ளே நம்ம கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுவோம். எங்கே போய் அப்ளை பண்ணலாம்னா திருவாரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நேரடியாக போய் கொடுக்கலாம். இல்லைனா வந்து தபால் மூலயமாவும் அனுப்பலாம். இந்த விண்ணப்பம் வந்து என்றைக்கு வந்திருக்குன்னா 27/9/2025 வந்திருக்கு. அப்ளை பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட் வந்து 11/10/2025. யார் யாருக்கு விண்ணப்பம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து அவங்களோட வெப்சைட், அதாவது திருவாரூர்.nic.in வெப்சைட்டில் போய் அந்த இதை ஃபார்மை பதிவிறக்கம் பண்ணி அதை நிரப்பிட்டு அதில் நம்ம வந்து என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கணுமோ எல்லா சர்டிஃபிகேட்ஸையும் அட்டாச் பண்ணி நம்ம கொண்டு நேரடியாகவோ இல்லை போஸ்ட்லேயோ வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கேளுங்க, நான் வந்து கமெண்ட் பண்ணுறேன்.